வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி, ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி இது 2 பத்தி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வெக்டார் பேட்டர்ன், பிட்மேப் பேட்டர்ன் இந்த 2 டிரான்ஸ்பரன்சி பத்தி பார்க்க போறோம். இந்த 2 டிரான்ஸ்பரன்சிலயும் ப்ரீ செட்டா சில பேட்டர்ன்ஸ் குடுத்திருப்பான். இது வெக்டார் பேட்டர்ன், பிட்மேப் செலக்ட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா பிட்மேப் பேட்டர்ன்ஸ் நெறைய குடுத்திருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ரீசெட் டிசைன்ஸ் மட்டும் இல்லாம புதுசா ஒரு பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி டிரான்ஸ்பரன்சில யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த இன்விடேஷன் டிசைன்ல ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிளிப்ஸை யூஸ் பண்ணி பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பேட்டர்னை இந்த டிரான்ஸ்பரன்சில யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஃப்ளோரல் டிசைன் ஒரு இமேஜ், அந்த இமேஜ பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்பரன்சில யூஸ் பண்ணிருக்கேன். பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதை எப்படி டிரான்ஸ்பரன்சில யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்னா என்ன, எதற்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல நான் ஃபுட் ஐட்டம் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த 6 பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து ஒரு A3 சைஸ்ல பேக்ரவுண்டா கிரியேட் பண்றதுக்கு இந்த 6 ஐட்டமும் எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் தேவை. மேனுவலா நான் இத பண்ணும்போது டைம் அதிகமா எடுக்கும். ஃபைலுடைய சைஸும் அதிகமா இருக்கும். இத அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்ப நான் செலக்ட் பண்ணிருக்க இந்த டிசைன்ஸ மட்டும் ஒரு பேட்டர்னா நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பேட்டர்ன நம்ம எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். A4 சைஸ்ல இங்க பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அந்த பேட்டர்ன இதுல நான் அப்ளை பண்ணிருக்கேன். இது எவ்வளவு சிம்பிளா அது ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப இந்த பாக்ஸோட சைஸ நான் இன்கிரீஸ் பண்றேன். அது சைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மறுபடி மல்டிபிள் காப்பீஸ் கிடைச்சிரும். இதற்காக தான் நம்ம பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றோம். ஒரே டிசைன மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்றதுக்கு அத பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப எளிமையா எந்த சைஸ்லயும் அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றது டிஃபரெண்ட் சைஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராவும் இருக்கலாம், ரெக்டாங்கிள் சைஸாவும் இருக்கலாம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு பேட்டர்னா நம்ம சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைல்ஸ்ன்னு தான் அது கன்சிடர் பண்ணும். அந்த டைல் தான் மறுபடி ரிப்பீட் ஆகும். இதுதான் பேட்டர்ன பத்தின ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இப்ப இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த வெக்டார் பேட்டர்ன எனி வெக்டார் ஆப்ஜெக்ட் வச்சு கிரியேட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றேன். டெக்ஸ்ட் மெனுல கிளிப்ஸ் ஓபன் பண்றேன். இதுல இளங்கோ ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும். இதனுடைய சைஸ வந்து ஃபிராக்ஷன்ல இல்லாம ஹோல் நம்பரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விட்த் 13 mm, ஹைட் 13 mm கொடுத்திருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் காலத்துல 7 ஆப்ஜெக்ட் இருக்கணும். ரோல 7 ஆப்ஜெக்ட் இருக்கணும். மொத்தம் 49 ஆப்ஜெக்ட் வேணும். இந்த மாதிரி ரோ அண்ட் காலம்ல மல்டிபிள் காப்பீஸ் பண்றதுக்கு டூப்ளிகேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் உடைய சைஸ் வித்தும் 13 mm, ஹைட்டும் 13 mm. எம்ப்டி விண்டோல கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல டூப்ளிகேட் டிஸ்டன்ஸ்ல எக்ஸ்ல 13 mm கொடுக்குறேன். ஒய்ல 0 கொடுத்துறேன். ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் D பிரஸ் பண்றேன். 13 mm தள்ளி டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இதுல 7 ஆப்ஜெக்ட் இருக்கு. எம்ப்டி விண்டோல ஒரு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ல 0 பண்ணிடுறேன். ஒய்ல -13 கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் D பிரஸ் பண்றேன். இதுல 49 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட்ல இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ் பண்ணிடுறேன். இந்த டோட்டல் டிசைனை நம்ம வெக்டார் ஃபைல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஃபைல் மெனுல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். கண்ட்ரோல் E அதோட ஷார்ட்கட். எந்த ஆப்ஜெக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட்ல இருக்கணும். ஸ்கிரீன்ல அது எல்லாமே செலக்ட்ல இருக்கு. இந்த டயலாக் பாக்ஸ்ல செலக்டட் ஒன்லிங்கிற ஆப்ஷன் எனேபிள் இருக்கு. ஃபைல் டைப்ல அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் பேட்டர்ன் 3 எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இப்ப எக்ஸ்போர்ட்கான டயலாக் பாக்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப செலக்ஷன்ல இருக்கிறது மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகணும். செலக்ஷன். இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்க இந்த பேட்டர்ன் ஃபாண்ட்ல இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எடுத்து தான் டிசைன் பண்ணிருக்கேன். அது ஒரு கிளிப்ஸா இருந்தாலும் அது ஒரு டெக்ஸ்ட் தான். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதை நான் கர்வ் பண்ணிட்டேன். ஒருவேளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி கர்வ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல கர்வ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம கர்வ் பண்ணாம அந்த பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா நம்ம டிசைன் பிரிண்டிங்க்கோ இல்ல சம் அதர் பர்பஸ்க்கு வேற இடத்துக்கு போகுதுன்னா, அந்த ஃபாண்ட் அங்க இல்ல அப்படின்னா, அந்த பேட்டர்ன் ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகாது. ஃபாண்ட் இஷ்யூ வரும். அத அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம கர்வ் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி கர்வ் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல கர்வ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிசைன்ல ஏதாவது அவுட்லைன் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத ஃபில் ஆப்ஜெக்ட்டா கன்வெர்ட் பண்ணும். அதற்காக தான் கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம குடுத்திருக்க டிசைன்ல அவுட்லைன் எதுவுமே இல்ல. எல்லாமே ஃபில் ஆப்ஜெக்ட்டா தான் இருக்கு. ஓகே குடுக்குறேன். இப்ப நம்ம செலக்ட் பண்ணிருக்க இந்த டிசைன் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. நியூ பேஜ் இன்சர்ட் பண்றேன். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் டிரா பண்றேன். அதனுடைய சைஸ் 150 வித் 150 ஹைட். கீபோர்ட்ல P பிரஸ் பண்ணி பாக்ஸ் வந்து பேஜுக்கு சென்டர் பண்ணிடுறேன். F4 பிரஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் ஃபுல்லா நமக்கு விசிபிளா இருக்கு. பாக்ஸுக்கு ஃபில் கலர் கொடுக்குறேன். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல வெக்டார் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்றேன். ப்ரீசெட்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. எடிட் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணி சூஸ் கிளிக் பண்றேன். கிரியேட் பண்ண பேட்டர்ன்ஸ் இந்த ஃபோல்டர்ல இருக்கு. பேட்டர்ன் 3 செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லா பேட்டர்ன் அப்ளை ஆயிருக்கு. ஓகே கொடுக்குறேன். இந்த வெக்டார் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சில ஃபோர்கிரவுண்ட் டிரான்ஸ்பரன்சி, பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க.
ஆக்சுவலா நம்ம பாக்ஸ் டிரா பண்ணிட்டு உள்ள ஃபில் கலர் கொடுத்து அவுட்லைன் நன் பண்ணிருங்க. இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட். அதுக்கு மேல பேட்டர்ன் வந்து ஃபோர் கிரவுண்ட். இப்ப இந்த டிசைன்ல பாருங்க. பேட்டர்ன் எல்லாமே கலர் ஃபில்லா தெரியுது. நம்ம கொடுத்த சாலிடான அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ பேக்ல நான் மூவ் பண்றேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்துட்டேன். பாக்ஸோட கலர் பிளாக் சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க பேட்டர்ன் 100% விசிபிளா இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதனாலதான் பேக் சைடுல இருக்க அந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல தெரியுது. இப்ப இந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோர் கிரவுண்டையும் பேக்ரவுண்டையும் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்டர்ல இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்றேன். பேட்டர்ன்ல டிரான்ஸ்பரன்சி எனேபிள் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட்ல டிரான்ஸ்பரன்சி எனேபிள் ஆகல. பேட்டர்ன் வழியா தான் அந்த பிளாக் கலர் நமக்கு தெரியுது. நான் டிசைன்ல இதை இன்வெர்ட் பண்ணாம தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல கிரே கலர் அப்ளை பண்ணிடுறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு பாக்ஸ் டிரா பண்றேன். அதனுடைய வித் 20 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்றேன். இந்த பாக்ஸ்ல ஃபவுண்டைன் கலர் யூஸ் பண்றதுக்கு இன்டராக்டிவ் ஃபில் டூல் யூஸ் பண்றேன். அந்த டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணி கீழ இருந்து மேல கொண்டு போறேன். பாக்ஸ்ல இருந்த கலர் வந்து இந்த நோட்ல இருக்கு. ஒயிட் கலர் நோட செலக்ட் பண்ணி அதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டைன் ஃபில் யூஸ் பண்றதுக்கு இந்த இன்டராக்டிவ் டூல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணி கொஞ்சம் கலர் டார்க் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பாக்ஸை பேக் சைடு மூவ் பண்ணிடுறேன். ஸ்கொயர் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி எடிட் பண்றேன். டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணி இந்த ரவுண்டை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்றேன். அதே ரவுண்டை கிளிக் பண்ணி சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். இன்விடேஷன் டிசைன்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் டிசைன்ல பேட்டர்ன் ஃபுல்லா நான் தெரியுற மாதிரி பிளேஸ் பண்ணல. இந்த சைடுல ஒயிட் இருக்க மாதிரி தான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்கொயர் பாக்ஸே செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் கீபேர்ல பிரஸ் பண்றேன். அது மேல ஒரு டூப்ளிகேட் இருக்கும். டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணி நோ டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இந்த பாக்ஸ்ல கிரே கலர் தான் ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் பாக்ஸ் வந்து கிரே கலர்ல இருக்கு. இதுல ஒயிட் கலர் செலக்ட் பண்றேன். அந்த பாக்ஸோட வித்தை ரெடியூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். எகைன் ஸ்கொயர் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கீபேர்ல பிரஸ் பண்றேன். டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணி நோ டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இந்த பாக்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 190 கொடுக்குறேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்ணிடுறேன். அதனுடைய கலர் சேஞ்ச் பண்றேன். இந்த பேட்டர்ன் டிரான்ஸ்பரண்டா இருக்கனால பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் வந்து ஃப்ரண்ட்ல தெரியுது. அந்த பேட்டர்னுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரௌன் கலர் தெரியாது. பேட்டர்ன் இருக்கக்கூடிய பாக்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். நம்பர் கீபேர்ல பிரஸ் பண்றேன். டிரான்ஸ்பரன்சியை நன் பண்ணிட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்றேன். கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுக்குறேன். எகைன் கொடுக்குறேன். இப்ப பாருங்க பார்டர் மாதிரி இந்த ப்ரௌன் கலர் தெரியுது. இன்சைட் ஒயிட் கலர் இருக்கு. இப்ப நம்ம கிரியேட் பண்ண பேட்டர்னை இந்த டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிருக்கோம். இதே பேட்டர்னை ஃபில் ஆப்ஜெக்ட்லயும் யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸை வெளியில மூவ் பண்ணிக்கிறேன். ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸ்டேட்டஸ் பார்ல ஃபில்கான ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்றேன். இதுல வெக்டார் பேட்டர்ன் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இப்ப வெக்டார் டிரான்ஸ்பரன்சில என்னென்ன ப்ரீசெட் டிசைன்ஸ் டிஸ்பிளே ஆச்சோ அதே தான் இங்க டிஸ்பிளே ஆகும். டிரான்ஸ்பரன்சில டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இங்க டைரக்டா டிஸ்பிளே ஆகும். இப்ப இந்த இடத்துலயும் நம்ம கிரியேட் பண்ண அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் கிளிக் பண்றேன். பேட்டர்ன் 3 செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்றேன். இப்ப பாக்ஸ் ஃபுல்லா பாருங்க நம்ம கிரியேட் பண்ண பேட்டர்ன் டிஸ்பிளே ஆகுது. பட் பேட்டர்னை எடிட் பண்றது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ல மட்டும் தான் பண்ண முடியும். மேனுவலா எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பேட்டர்ன் கிரியேட் பண்ணி உங்க டிசைன்ல யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சில இருக்கக்கூடிய மத்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்திரலாம். ஃபோர்கிரவுண்ட் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். டிரான்ஸ்பரன்சி டார்கெட்ல அவுட்லைன் அண்ட் ஃபில் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதே ஆப்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க. மிரர் டைல்ஸ்னு புதுசா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் வந்து டைலா தான் சேவ் ஆகும்னு சொல்லுங்க. அந்த டைலை மிரர் பண்றதுக்கான ஆப்ஷன். நம்ம கிரியேட் பண்ண இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிசைன். இதுல இந்த மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. வேற பேட்டர்ல இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோர் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபில் கலர் கொடுத்துறேன். வெக்டார் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். எடிட் டிரான்ஸ்பரன்சில புக் கலெக்ஷன் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துறேன். இந்த ரவுண்டை கிளிக் பண்ணி இந்த பேட்டர்னுடைய சைஸை ரெடியூஸ் பண்றேன். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும்போது டாட்டடா ஒரு பாக்ஸ் தெரியுது பாருங்க. டிரான்ஸ்ஃபார்ம் லைன் அந்த சைஸ்ல தான் இந்த பேட்டர்ன் இருக்கு. நான் எந்த சைஸ்க்கு ரெடியூஸ் பண்றேனோ அந்த சைஸ்ல இருக்கும். அதுதான் ஒரு டைல். அந்த டைல் தான் நமக்கு அடுத்தடுத்து டூப்ளிகேட் ஆகுறது. இதை சென்டர்ல மூவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ரெட் கலர்ல பாக்ஸ் பண்ணிருக்கிறது தான் ஒரு டைல். ப்ராப்பர்ட்டி பார்ல மிரர் டைல்ஸ் ஹரிசாண்டலி. இப்ப நான் கிளிக் பண்றேன். இப்ப ரெட் கலர்ல நான் மார்க் பண்ண பாக்ஸ்ல இருக்கிறது இல்லாம லெஃப்ட்லயும் ரைட்லயும் பாருங்க. அந்த டைல் வந்து மிரரா. அதுக்கு பக்கத்துலயே மிரர் டைல்ஸ் வெர்டிகலி ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு மேலையும் கீழையும் பாருங்க. ஆக்சுவலா இந்த டிசைன்ல நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். வேற பேட்டர்ன் செலக்ட் பண்றேன். இதை சென்டர்ல மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த டிசைன்ல மிரர் டைல்ஸ் ஹரிசாண்டலி கிளிக் பண்றேன். இந்த பாக்ஸுக்கு லெஃப்ட்லயும் ரைட்ல இருக்கக்கூடிய டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு.
இப்ப இத நன் பண்ணிட்டு மிரர் டைல்ஸ் வெர்டிகலி ஆப்ஷன் கிளிக் பண்றேன். அந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு மேலேயும் கீழேயும் பாருங்க. இந்த 2 ஆப்ஷனையும் ஒண்ணா யூஸ் பண்ணும்போது டிசைன் இந்த மாதிரி இருக்கும். அந்த டைலுடைய சைஸ் நான் கம்மி பண்றேன். இந்த மாரி பேட்டர்ன்ஸ டிஃபரண்ட் ஸ்டைலா நம்ம மாத்துறதுக்கு இந்த மிரர் டைல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, 2 டைல் ஜாயிண்ட் ஆகும்போது, அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் டிஃபரெண்டா தெரியும். அத அவாய்ட் பண்றது தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பேட்டர்ன்ல நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. டெக்ஸ்சர் டிரான்ஸ்பரன்சி சூஸ் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இந்த டெக்ஸ்சர்ல பாருங்க 2 டைல்ஸ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல வித்தியாசம் தெரியுது. இத அவாய்ட் பண்றதுக்கு தான் மிரர் டைல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். மிரர் டைல்ஸ் ஹாரிசான்டலி அப்ளை பண்றேன். ஹாரிசான்டலா இருந்த டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. மிரர் டைல்ஸ் வெர்டிகலி கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க அந்த டைல்ஸ் ஜாயிண்ட் ஆகுறது ரொம்ப வித்தியாசமா தெரியாது. நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்லாம் மேனுவலாவே நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல காலம் ஆஃப்செட், ரோ ஆஃப்செட் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்க்கறதுக்கு ஃபுட் கலெக்ஷன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது தான் ஒரு டைல். இந்த டைல் தான் காலத்துல டூப்ளிகேட் ஆயிருக்கு. ரோலையும் டூப்ளிகேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகும்போது காலம் வைஸ்லயும் சரி, ரோ வைஸ்லயும் சரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. எந்த இடத்துலயும் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல 60% கொடுக்குறேன். இப்ப பாருங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து 60% மூவ் ஆயிருக்கு. ரோ செலக்ட் பண்றேன். அதே 60% ரோல மூவ் ஆயிருக்கு. இந்த ஆப்ஷன்ல பேட்டர்ன வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் நான் சூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். நீங்க வேற பேட்டர்ன்ல இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிட்மேப் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ்ல ஒரு போர்ஷன் மட்டும் தான் நான் பேட்டர்னா கன்வெர்ட் பண்ண போறேன். ஷேப் டூல் எடுத்து ஒரு போர்ஷனை நான் கிராப் பண்றேன். மேலேயும் கிராப் பண்ணிக்கிறேன். ஃபுல் இமேஜ் இருந்தது. தேவையான போர்ஷன் மட்டும் நான் கிராப் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு தெரியக்கூடிய இந்த இமேஜ் மட்டும் தனியா ஒரு ஃபைலா நம்ம சேவ் பண்ணணும். ஃபைல்ல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஃபைல் டைப்ல ஜேபிஜி சூஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இமேஜ் டைப்பா இருக்கணும். ஜேபிஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன்ல நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. எந்த ஆப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட்ட ஸ்கிரீன்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த டயலாக் பாக்ஸ்ல செலக்டட் ஒன்லி ஆப்ஷன் எனேபிள் இருக்கணும். ஃபைலுடைய நேம் பிட்மேப் பேட்டர்ன் 1ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். இந்த இடத்துல ஜேபிஜியை கன்வெர்ட் பண்றதுனால ஜேபிஜிக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஹை குவாலிட்டி இமேஜா சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலயும் ஹை குவாலிட்டி இருக்கு. ஓகே கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்க பேட்டர்னை வெளியில மூவ் பண்ணிடுறேன். பாக்ஸை செலக்ட் பண்ணி வெளியில மூவ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ல பிட்மேப் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்றேன். ப்ரீசெட்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. எடிட் டிரான்ஸ்பரன்சில சூஸ் கிளிக் பண்றேன். பிட்மேப் பேட்டர்ன் ஃபோல்டர்ல நான் பிட்மேப் பேட்டர்ன் 1 சேவ் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல அந்த பேட்டர்ன் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த ரவுண்ட கிளிக் பண்ணி பேட்டர்னுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் தெரியும். இந்த வெக்டார் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சில பிளெண்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல 2 டைப் இருக்கும். ரேடியல் பிளெண்ட், லீனியர் பிளெண்ட். எம்டியா இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லயும் பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்கும். ரேடியல் அப்படிங்கிறது அந்த பேட்டர்னுடைய கார்னர்ல டயகனலா டூப்ளிகேட் பண்ணும். லீனியர் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் பண்ணி அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணி கொடுக்கும். 2யும் தனித்தனியாவும் யூஸ் பண்ணலாம். ஒரே டைம் யூஸ் பண்ணலாம். நான் ரேடியல் கிளிக் பண்ணிருக்கேன். அந்த எம்டி ஸ்பேஸ்ல ஃபில் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் ஆக்டிவ்ல இருக்கும்போது லீனியரும் கிளிக் பண்றேன். லீனியர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் நம்ம இமேஜ் வைஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த இமேஜ ஸ்மூத்தன் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இந்த எட்ஜ் மேட்ச். இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு இந்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இமேஜ் ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இமேஜோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்றதுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து லூமினன்ஸ் அப்படிங்கிறது இமேஜ்ல இருக்கக்கூடிய கிரே போர்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் இமேஜுடைய கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் நம்ம மேனுவலாவே எடிட் பண்ணோம். வெக்டார் பேட்டர்ன்ல ஆப்செட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதே போல தான் பிட் மேப்லயும் யூஸ் பண்ணணும். ஓகே கொடுத்துட்றேன். இந்த பேட்டர்னை சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். அதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் ஆல்ரெடி செலக்ட் இருக்கு. பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல இ பிரஸ் பண்றேன். சி பிரஸ் பண்றேன். ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் அந்த ஆப்ஜெக்ட் சென்டர் ஆயிடும். இந்த மாதிரி எந்த இமேஜையும் பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிசைனை பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணி இந்த இன்விடேஷன் டிசைன்ல பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிருக்கேன். வெக்டார் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ப்ரீசெட் டிசைனை யூஸ் பண்ணி இந்த டிசைன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்தா வெக்டார் பேட்டர்ன், பிட்மேப் பேட்டர்ன் இந்த 2 பேட்டர்னையும் கிரியேட் பண்ணி டிரான்ஸ்பரன்சிலையும் யூஸ் பண்ணுங்க. தனியா ஒரு ஃபில் ஆப்ஜெக்ட்லையும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.